கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்திய வசனத்தின் சத்தியங்களை, எந்த சத்தியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 21, 22 வசனங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி நம்ம வாசிப்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. இந்த 2 வசனங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் இந்த 2 வசனங்களிலேயும் தேவன் நமக்கு என்ன சொல்ல வருகிறார், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னால் என்ன ஓமை அவர் சொல்லி முடிச்சிருக்காரு, அதாவது ஓமையின் கருத்தையும் அவர் சொல்லி முடிச்சிருப்பாரு சீஷர்கள்ட்ட. என்ன எப்படிப்பட்டது அப்படின்னா, 4 நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. அந்த விதை ஒவ்வொரு நிலத்திலையும் எப்படி பலன் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் 4வது நிலத்தில் தான், நல்ல நிலத்தில் தான் 100 மடங்காக, 30 மடங்காக, 60 மடங்காகவும் பலன் கொடுக்கின்றது. மற்ற 3 நிலமும் பலன் கொடுக்கவில்லை அப்படின்னு பார்த்தோம். இப்படிப்பட்ட ஓமையின் கருத்தை, ஓமையின் உள்ளடக்கத்தை, அதோடைய சாராம்சத்தை இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு விளக்கமாக அவர் என்ன பண்ணாரு, சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் வேற எங்கேயும் கட்டிலின் கீழாகிலும் வைக்க மாட்டாங்களா, வைக்க மாட்டாங்க, அப்படியா வைப்பாங்க அப்படின்னு கேட்குறார். ஏன் அப்படின்னா, அவர் கொண்டு வந்த பிதாவின் சித்தப்படி கொண்டு வந்த ஒவ்வொரு சத்தியமும் இந்த மக்களுக்கு போய் சேர்றதுக்காகத்தான். அதனால ஓமைகளை மட்டும்தான் நான் பேசுவேன், மற்றதெல்லாம் நான் சொல்ல முடியாது அப்படின்னு, அதாவது சொல்லாமல் தான் இருப்பேன் அப்படின்னு அவருடைய சித்தம் கிடையாது. அவர் எல்லாருக்குமே அவர் எல்லாவற்றையும் விவரமாக விளக்கமாக சொல்ல வேண்டியதான் அவருடைய சித்தமாக இருக்குது. ஆனால் மக்களுடைய மனநிலை இவ்வளவு தான் என்ன இருக்குது, அவர்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, இதை தான் வாங்கக்கூடிய தன்மையாக இருக்கின்றார்கள். அதனால தான் இந்த மாதிரி அவர்களுக்கு அவரை வழிநடத்துகிறார். ஆனால் ஒவ்வொரு சத்தியத்தையும் அவர் என்ன பண்றாரு, வெளிப்படையா சொல்லி கொண்டு தான் வர்றாரு. இன்றைக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு கிறிஸ்து சீஷர்களிடம் சொன்னது இன்று எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இன்று வசனமாக, வேதமாக இன்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இதை யாரும் அவர் என்ன பண்ணல, மறைப்பொருளாலாம் வைக்கல. சில பேர் சொல்லுவாங்க சில இடங்கள்ல, அதாவது வேற்று மார்க்கத்தின்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது தங்களுடைய சீடர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாவற்றையும் அப்படியே விடுகதை மாதிரி சொல்லிட்டு மற்றதெல்லாம் மூடி வச்சிருவாங்க. யாருக்கும் சொல்லாமல் அப்படியே அதை ஒரு மறைமுகமாக வச்சிருவாங்க. இது நிறைய மார்க்கத்தில் நடக்குது. ஏன்னா அந்த குருவுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த குரு சீடர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லாமல் ஒருத்தவங்க மட்டும் சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, மறைச்சு வச்சிருவாங்க. அந்த மாதிரி ரகசியங்களும் இருக்குது. ஆனால் அது உண்மையான தேவனை பற்றினது அல்ல. நம் தேவன் உண்மையான தேவன், ஒருவரே தேவன். அப்படிப்பட்டவர் எல்லாவற்றையும் வெளிப்படையாக நமக்கு காண்பிக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனையே இங்க கொடுத்துட்டாருன்னா அவர்கிட்ட இன்னும் எந்த ரகசியமும் கிடையாது, மறைச்சு வைக்க வேற ஒண்ணுமே இல்லை. தன்னுடைய அன்பான ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்துட்டார். அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட மறைச்சு வைக்க எதுவுமே இல்லை. நம்ம என்ன கேட்டாலும் சரி, அதாவது ஆவிக்குரிய ரீதியில் எப்படிப்பட்ட விஷயங்களை கேட்டாலும் சரி, அவர் எல்லாவற்றையும், அவரை அறிகிற அறிவில் எவ்வளவு நீங்கள் கேட்டாலும், எவ்வளவு நம்ம கேட்டாலும் அது எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறதற்கு ஆசையாகவும் ஆவலாகவும் வாஞ்சையாகவும் அவர் இருக்கிறார். ஆனால் கேட்பதற்கு தான் நம்ம என்ன இல்லை, கரெக்டானவங்களா இல்லாமல் இருக்கிறோம். நமக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அசால்ட்டாகவும் அதற்கு மேலே வாஞ்சை இல்லாதவர்களாகவும் நம்ம இருக்கிறோம். ஆனால் தேவன் அவர் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துவதற்கு ரொம்ப ரொம்ப தாகமாக இருக்கிறார். அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, விளக்கை தண்டின் மேல் தான் வைப்பாங்க, அதை போய் மறைச்சு வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் போய் எதுக்கு மறைச்சு வைக்க போகிறேன், உங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இதில் அடுத்தது பாருங்க, வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. இந்த வசனத்தை பார்த்தோன்னா ரொம்ப, அதாவது வாசிக்கும்போது எல்லாருக்கும் யதார்த்தமான வசனமாக இருக்கலாம். ஆனால்
இது எப்படிப்பட்ட வசனமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு செகண்டு அதை யோசிச்சு பார்க்கும்போது நமக்கே புல்லரிச்சிரும். ஏன் அப்படின்னா, மொத்த ரகசியமும் கிறிஸ்து தான், மொத்த மறைப்பொருளுமே கிறிஸ்து தான். அவரை அப்படியே என்ன பண்ணிட்டாரு, வெளியில கொண்டு வந்துட்டார். பிதாவானவர் மொத்த ரகசியமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து வெளியில வந்துட்டாரு. அவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விட்டார். இனமே மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவரிடம் இருந்து நம்ம என்ன பெற்றுக்கொள்ளலாம், நித்திய ஜீவனையும் தேவனை அறிகிற அறிவு, அதுதான் நித்திய ஜீவன். எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம், நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இப்போவும் நம்ம சொல்றோம், இது எல்லாமே ஆவிக்குரிய விஷயங்களை பற்றி தான் நம்ம கேட்குறத பற்றி சொல்லிட்டு இருக்கோமே ஒழிய இந்த உலக பிரகாரமான விஷயங்களை கிடையாது. எல்லாவற்றையும் அப்படின்னு சொல்றது ஆவிக்குரிய ரீதிய விஷயங்கள் தான். இந்த உலக பிரகாரமான உள்ள தேவைகளும் வளங்களும் ஆட்டோமேட்டிக்காக தேவன் நமக்கு கேட்பதற்கு முன்னாலே கொடுத்துருவார். ஆனால் அது நமக்கு இப்போதைக்கு முக்கியம் இல்லை. நம்ம எதை கேட்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை, அதாவது ஐஸ்வர்யங்கிறது இங்கே பொருள் கிடையாது, பணம் கிடையாது. அந்த கிறிஸ்துவனுடைய ரகசியம், அவர் நமக்கு வெளிப்படுத்தின சத்தியம், அவருடைய அன்பின் ஆழம், தேவனுக்குள் இருக்கும் அந்த ஒரே பேரான குமாரன் எப்படி வெளிப்பட்டாரு, எப்படி ஜீவனாக நமக்குள்ள இருந்து உள்ள வாசமா இருக்க போறாரு, இப்படிப்பட்ட சத்தியங்கள் எல்லாமே வெளிப்படையா கொண்டு வந்துட்டார். இவ்வளவு தூரம் வெளிப்படையா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னும் மறைஞ்சிருக்குது, நம்ம இன்னும் தேவனை தெரியாம இருக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பரிதாபமான நிலை தான். ஏன்னா இன்று அப்படிதான் பல இடத்துல கிறிஸ்துவத்துக்குள்ளேயே அவருடைய சத்தியம் என்ன ஆகலை, இன்னும் தெளிவா யாருக்கும் போதிக்கப்படலை. ஆனா எல்லாமே தெளிவாக இயேசுவானவர் நமக்கு போதிச்சிட்டார். அதை நம்ம அவருடைய சிந்தையில வைத்து அவருடைய பரிசுத்தாவியின் துணையோடு நம்ம அதை கண்டு கொண்டோம்னா எல்லாமே நமக்கு புலப்படும். எதுவுமே நமக்கு மறைவா இருக்காது. நம்முடைய சிந்தை உலகத்துல இருந்தா அது மறைவா தான் இருக்கும். நம்முடைய சிந்தை பரலோகத்தை நோக்கி தேவனை நோக்கி இருந்துச்சுன்னா எல்லாமே வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சு விடும். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. நமக்கு ஏன் இன்னும் அவரை பற்றினது இன்னும் சரியா புலப்படாம சரியா தெரியாம இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் கிடையாது. அவர் எனக்கு ஒண்ணுமே வெளிப்படுத்தல, அவர் எனக்கு ஒண்ணுமே பேசல, என் கூட இல்லவே இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் கிடையாது, நம்ம தான். நமக்குள்ள 1000 போராட்டங்களும் உலக கவலைகளும், அதுதான் 3வது நிலம், முட்செடியில விழுந்த விதை. அப்படிப்பட்ட நிலமா இருக்கும்போது அவர் பேசுறது என்ன பண்ணாது, கேட்காது. ஒரு 2 இடத்துல 2 ஆடியோ ஓடிட்டு இருந்துச்சுன்னா 2மே என்ன பண்ணாது, நமக்கு கேட்காது, ஒழுங்காவே கேட்காது. அப்போ எதுல சவுண்டு கூட இருக்கும் அதுதான் கேட்கும். அதே மாதிரி இந்த உலகத்துல உள்ள கஷ்டங்களும் கவலைகளும் நமக்கு ஆடியோ மாதிரி அதிகமா ஓடிட்டு இருக்கும்போது தேவன் பேசுற சத்தம் நமக்கு எப்படி கேட்கும், அவர் நமக்கு வெளிப்படுறது எப்படி தெரியும்? நம்ம வசனத்தையும் வாசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, நம்ம அவருடைய வசனத்தை தியானிக்கிறதுக்கும் நேரம் கிடையாது, அதை பற்றி நம்ம சிந்திக்கிறதுக்கும் நேரம் இல்லாம இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவர் எனக்கா ஒண்ணுமே தெரியப்படுத்த மாட்டேங்கிறார், எனக்கு வழியை காமிக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு குறை சொல்லவே முடியாது. நமக்கு ஏற்கனவே ஓடிட்டு இருக்க இந்த உலக பிரகாரமான ஆடியோவை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் பேசுறது, அவர் பேசுற சித்தம், அவர் பேசுற சத்தியம், அவர் பேசுற பரிசுத்தாவின் துணையோடு நமக்கு கொண்டு வர நீதி எல்லாவற்றையும் நமக்கு என்ன பண்ணுவாரு, வெளிப்படையா நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த நீதி வேற எதுவும் இல்லை, கிறிஸ்துவை பற்றினது தான். அவருடைய எல்லாவற்றையும், அவரை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாரு, நமக்கு தெரியப்படுத்துறார். எல்லாவற்றையும் அவரோடு இருந்து ஐக்கியமாவதற்கு அவ்வளவு பிரசன்னத்தையும் நமக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட சத்தியத்தை தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இன்னமே உங்களுக்கு எதுவும் தெரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் நான் காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரிதான் இது யாரு பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களும் விளக்காக மாறுகிறார்கள். அந்த விளக்காக மாறி அவர்களையும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, மறைச்சுலாம் வைக்க மாட்டார். எப்படி அப்போஸ்தலர்களை அவர் என்ன பண்ணாரு, எல்லா தேசத்துக்கும் அவர் அனுப்பிவிட்டாரோ, ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் அனுப்பப்பட்டார்களோ, அதே மாதிரி அவர்கள் மூலமாக நமக்கு பெற்ற இந்த சத்தியம் நமக்குள்ளே இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், மற்றவர்களுக்கு அது வெளிச்சமாகும். எப்படி அப்போஸ்தலர்கள் விளக்காக மாறினார்களோ, இயேசு கிறிஸ்துவிடம் இந்த பெற்ற வெளிச்சத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்களும் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக மாறினார்களோ, அதே மாதிரி நாமும் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும்.
அப்படி வெளிச்சமா என்னைக்கு மாறணுமோ அன்னைக்கு தேவன் நம்மளை மரக்காலின் கீழோ இல்ல கட்டிலின் கீழோ என்ன பண்ண மாட்டாரு, வைக்கவே மாட்டாரு. நம்ம மற்றவர்களுக்கு வெளிச்சமாக தான் வைப்பார். ஏன்னா அவரை அப்படியே என்ன பண்றாங்க, கேரி பண்ணிக்கிட்டே வர்றாங்க. யாரு? அப்போஸ்தலர் இருந்து வழி வழியா நிறைய பேரு அந்த அவர்களின் காலடி சுவடுகளோடு சேர்ந்து என்ன பண்ணிட்டு வராங்க, கிறிஸ்துவை தாங்கி கொண்டு அதை ஏந்தி கொண்டு வராங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்துவை இன்று நாமும் ஏந்தி கொண்டு தாங்கி கொண்டு வரும் பொழுது அது கட்டாயமாக மற்றவர்களுக்கு போய் சேரும். அப்படி சேரலைன்னா குறை எங்க இருக்கு? நம்மள்கிட்ட தான் இருக்கு. நம்ம கிறிஸ்துவை ஒழுங்காக புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப இன்றைக்கு நாம கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும், அதாவது பிதாவையும், அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படிங்கிற விஷயத்த, அவரை அறிகிற அறிவு நமக்குள்ள இந்த வசனத்தின் மூலமாக வெளியரங்கமாக எந்த விதமான மறைபொருளாகவும் இல்லாமல் நமக்கு என்றென்றைக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் எதுவும் என்ன ஆகல, ரகசியமாக வைக்கப்படவில்லை. என்று கிறிஸ்து வெளிப்பட்டாரோ அன்றே எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. இது எங்கேயும் மூடி வைக்கல. பல மார்க்கத்தினர்கள் என்ன பண்றாங்க, பல ரகசியங்களை மூடி வைத்து கொண்டு அப்படியே அது அழிந்து போகுது. அது ரகசியம் கிடையாது, அது தேவனை பற்றினதும் கிடையாது. ஆனா உண்மையான தேவன், நம் தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விட்டார். அதை அறிந்து கொள்வதற்கு நாம் தான் என்ன பண்ணணும், முயற்சிக்க வேண்டும். நாம் முயற்சித்தால் அவர் நமக்குள்ள ஊற்றுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். நம்ம அடுத்த சத்தியத்துல இன்னொரு சத்தியத்தை பார்ப்போம்.